வணக்கம் நண்பர்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. கிட்டத்தட்ட 650 ரூபாய் இந்த புத்தகம். தேசாந்திரி பதிப்பகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 600 பக்கங்களுக்கு மேலே உள்ளது. முழுக்க வரலாறு நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. இன்னொன்று வந்து இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த புத்தகம் இந்த புத்தகம். இன்னொன்று இந்த புத்தகத்தில் வந்து நிறைய சாப்டர்ஸில் வந்து நிறைய வரலாறுகள் இருக்கும். நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 5-6 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். முதல் வீடியோ வந்து காந்தியோட கொலை வழக்கு எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சுன்றது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ், இந்த இந்தியாவுக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனி மூலிமா எப்படி வந்து ஐஸ் வந்துச்சு. அதில் வந்து டூடர் அப்படின்றவர் வந்து அங்கே பனி காலத்தில் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஏரி குளங்கள்லாம் வந்து பனிக்கட்டி வந்து நிறைஞ்சிரும். ஏன்னா அங்கே கூலிங் கிளைமேட்னால அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அந்த ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் வந்து மருது சகோதரர்களோட சின்ன மருதுவோட பையன் துரைசாமியை வந்து எப்படி பிணை கைதியாக எடுத்துகிட்டு போனாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட கஷ்டம் இருக்குது. நம்ம பார்க்குறதெல்லாம் வெறும் 10 பேரோட வரலாறு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் அழிஞ்சு போனாங்கன்னு சொல்லி அதில் வந்து ஒருத்தர் வந்து பிணை கைதியாக பிடிச்சிட்டு போய் ஒரு 17 வருஷமாக வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றது வரையும் முழுக்க இப்படி வரலாறு சார்ந்ததாக வந்து இந்த புத்தகம் இருக்குது. நம்ம ஒரு இதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஊழல் நாயகன் கிளைவ் அப்படின்னு அவரை பற்றி பார்த்தோம். 50 ரூபா கிளர்க் வேலைக்கு வந்து 17 வயசில் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துலேயே வந்து 2 கோடி ரூபாயும் நிறைய வைரங்களும் தங்கங்களும் வந்து இங்கேருந்து இந்தியா கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷாஜகானின் மகள்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து ஒரு சின்ன வரலாறை போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து எப்போவுமே வந்து நமக்கு மும்தாஜ் அப்படின்றவங்க வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இன்னுமே வந்து தாஜ்மஹால் மூலிமா அவங்கள வந்து நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நினைவுபடுத்தாமல் நம்ம விட்ட வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா வந்து ஷாஜகானோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட பொண்ணு அவுரங்கசீப், ஷாஜகானோட அண்ணன் அந்த அவுரங்கசீப் அவரோட பொண்ணு. இந்த 2 பொண்ணுங்க வந்து ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் வந்து அவங்க வந்து இருக்காங்க. வரலாற்று நிகழ்வுகளில் வந்து அவங்க இருக்காங்க. பட் அவங்கள வந்து நம்ம மறந்தே போயிட்டோம். அதில் வந்து இந்த ஷாஜகான் பொண்ணு அவங்கள பற்றி தான் வந்து இந்த சாப்டர் ஆரம்பிக்குது. அடுத்த சாப்டரில் வந்து அவுரங்கசீப் அவங்களோட பொண்ணு. இந்த ஷாஜகான் பொண்ணும் அவுரங்கசீப் இவங்க எல்லாமே வந்து ஷாஜகானோட பொண்ணு இவங்க. ஸோ ஷாஜகானை வந்து அந்த தாஜ்மஹாலை பார்க்க வச்சுக்கிட்டே வந்து அவுரங்கசீப் அவரோட பையன் தான் வந்து அந்த வீட்டு காவல்லாம் வச்சுருந்தார். அப்போ வந்து அவரோட மகள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க தன்னோட அப்பாவுக்காக உடம்பு சரியாமல் காலத்துலையுமே வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் அவரோட அரசாங்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ணன்ட்ட வந்து எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க அப்பா வந்து குடும்பப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. முழுக்க அப்பாவுக்காகவே வாழ்ந்து தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட பொண்ணை பற்றி தான் உள்ள இந்த வரலாறு. இதில் வந்து எடுத்தோடனே வந்து அந்த பொண்ணை பற்றி எப்படி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜஹானரா பேகம் அப்படின்றவங்க தான் அந்த பொண்ணோட பேர். அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து வச்சுட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். மேகாலய வரலாற்றில் அதிகம் பேசப்பட்ட பின் மும்தாஜ் உலகெங்கும் தாஜ்மஹாலின் வழியாக நினைவு கொள்ளப்படுகிறார். ஆனால் பேசப்படாமல் போன முக்கியமான 2 பெண்கள் இருக்கின்றனர். ஒருவர் ஷாஜகானின் மூத்த மகளும் திருமணம் செய்து கொள்ளாமல் அரசாட்சியில் மன்னருக்கு துணை நின்றவளும் மிக சிறந்த படிப்பாளியும் சூபி ஞான நெறியை பின்பற்றியவளுமான ஜஹானரா பேகம். இன்னொருவர் அவுரங்கசீப்பின் மகளும் மெய்யில் கவிஞருமான ஜபுனிஷா. இந்த 2 பெண்களும் சரித்திர வானில் தனித்தூளிலும் இரட்டை நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு அந்த ஷாஜகான் அவரோட பொண்ணையும் ஷாஜகானோட பையன் பொண்ணையும் வந்து 2 பொண்ணை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தாஜ்மஹாலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தாஜ்மஹால் வந்து ஏன் நீங்கள் வந்து காதலோட சின்னமாக பார்க்குறீங்க, அது வந்து ஒரு தாயோட சின்னமாக தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அது மும்தாஜ் அவங்களுக்காக வந்து கட்டப்பட்டது அப்படின்றாங்க. ஷாஜகான் அவர்களோட 3வது மனைவி தான் வந்து மும்தாஜ். அவருக்கு வந்து நிறைய மனைவிகள் வந்து இருந்தாங்க. அவர் வந்து 1612ஆம் ஆண்டு வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கு வயசு வந்து 19 தான். ஆனால் அவங்க இறந்து போகும்போது அவங்களோட வயசு வந்து 38. வெறும் இந்த 19 வருஷத்தில் 19 வயசுலேருந்து 38 வருஷத்துக்குள்ள 14 குழந்தைகள் வந்து ஷாஜகான் அவங்களுக்கு வந்து பெற்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 14 குழந்தைங்களுக்கு தாய் தான் வந்து மும்தாஜான். ஸோ அதனால் மறுபடி வந்து பிரசவச்சு அந்த ஒரு உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து 14 குழந்தைகள் அப்படின்றதுனால வந்து உடம்பு ரொம்ப கெட்டு போய் தான் வந்து அவங்க வந்து இறந்தாங்க. அதுவுமே வந்து அவங்க இறந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்றாங்க. அதனால் தாய்மை நினைவாக தான் நீங்கள் வந்து தாஜ்மஹாலை சொல்லணும். ஏன்னா வந்து 19 வருஷத்தில் 14 குழந்தைகள் வந்து பெற்றெடுத்திருக்காங்க மும்தாஜ். ஸோ இப்போ நம்ம மும்தாஜ் அவங்களுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லி வெறும் காதல் சின்னமாக மட்டும் பார்க்குறோம். அப்படி இல்லை, தாய்மையின் சின்னமாக பார்க்கணும் அப்படின்றாங்க. அது ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி இறந்து போனவனே வந்து தன்னோட பொண்ணு ஷாஜகான் எப்படி உறுதுணையாக இருந்துச்சு, தன்னோட மனைவி வந்து இறந்து போயிட்டாரு. ஷாஜகான் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ வந்து அவரோட பொண்ணு வந்து எப்படி உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. பிரசவ வழியில் அவள் விட்ட கண்ணீரும் வேதனை குரலும் தாஜ்மஹாலுக்குள் கேட்கக்கூடுமா என்ன? தனி மனிதர்களின் துயரமும் வலியும் காலத்தின் முன்பு பெரிதாக கருதப்படுவதே இல்லை. காலம் எல்லாவற்றையும் உருமாற்றி விடுகிறது. அவளது மரணத்தின் போது ஜஹானாராவுக்கு வயது 17. மனைவியை இழந்த துக்கத்தில் வாடிய தந்தைக்கு உறுதுணையாக இருந்தால் ஜஹானாரா. தனிமையிலும் வேதனையிலும் ஷாஜகான் வாடிய காரணத்தால் அரசு நிர்வாகம் செயலற்று போயிருந்தது. அதை சரி செய்ய தானே அரசு ஆணைகளை பிறப்பிக்கவும்
அதை சரி செய்ய தானே அரசு ஆணைகளை பிறப்பிக்கவும் அரசரின் ஆலோசனையின் பெயரில் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் துரிதமாக செயல்பட்டார் ஜஹானாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க அப்பா வந்து அம்மா இறந்த சோகத்தில் இருக்காருன்னு சொல்லி முழுக்க முழுக்க அப்பாவுக்காக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து நாட்டோட முதல் பெண்மணி இந்த அந்தஸ்தை வந்து ஷாஜகான் அவர்கள் வந்து அவரோட பொண்ணு ஜஹாரானாக்கு வந்து கொடுத்துருக்காரு. அவங்களோட மற்ற இரு மனைவிகளுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குமா, ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து அந்த ஒரு பொறாமை குணம் வந்து அப்போவே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று வந்து தந்தையை பார்த்துக்கிறதுக்காகவே வந்து அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட அண்ணன் தான் வந்து இந்த அவுரங்கசீப். அவர் தான் வந்து அடுத்து அந்த ஆட்சியை வந்து பிடிச்சாரு. ஷாஜகான் அவர்களை வந்து தாஜ்மஹாலை பார்க்க வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து வீட்டு காவலில் வச்சு ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தி அவர் இறந்து போனார். அப்போ வந்து இன்னொரு அண்ணன் இருக்கார், அவர் பேர் வந்து தாரா அப்படின்றாங்க. அவருக்காக வந்து இவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்களாம். உனக்கு பதிலாக வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவருக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டார் அவுரங்கசீப். அதுவுமே வந்து அப்பாக்காவுமே வந்து நிறைய கெஞ்சிருக்காங்க, அப்பா வந்து இப்படி கொடுமைப்படுத்தாது, அப்பா வந்து பாவம் ரொம்ப வயசாகிடுச்சு, அவளை வந்து வீட்டு காவலேருந்து எடுத்துரு, அவருக்கு ஆட்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து அப்பாக்கா வந்து மக வந்து ரொம்ப ரொம்ப உருகி இருக்காங்க. ஆனால் அவுரங்கசீப் வந்து லாஸ்ட் வரையுமே வந்து எதையுமே கண்டுக்கலை. அவரை வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் வந்து அவர் இறந்து போகிறார் அப்படின்றதுமே பதிவு பண்ணுறாங்க. மன்னரின் விருப்பத்துக்குரிய மகள் என்பதால் ஜஹானாராவின் அதிகாரத்தை எவராலும் பறிக்க முடியவில்லை. ஷாஜகான் காலகட்டத்தில் அரசின் ஆண்டு வருமானம் 60 லட்சம் ரூபாய், ஆனால் செலவோ 1 கோடிக்கு மேல். ஆகவே அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்காக ஷாஜகான் நிறைய திட்டங்களை தீட்டி நாட்டின் வருவாயை 1.5 கோடியாக உயர்த்தி காட்டினார். செலவினத்தை மிகவும் குறைத்தார். இந்த செயல்பாடு காரணமாக அரண்மனையிலேயே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகி இருந்தது. அதை சமாளிப்பது தான் ஜஹானாராவின் முக்கிய பணியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்பாக்கா வந்து ரொம்ப ரொம்ப அந்த செலவினங்கள்லாம் குறைச்சி வருவாயை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷாஜகானுக்கு பிறகு அரியணைக்கு யார் வருவதில் என்பதில் தாராவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் கடுமையான பகை வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட அண்ணன் தம்பிங்க அவுரங்கசீப்புக்கு தாராவுக்கு வந்து நிறைய பகை வந்துச்சு. ஒருத்தவங்க வந்து மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க பதவி ஆசையில். குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இந்த ஜஹாரா அவங்க வந்து தாரா அந்த அண்ணனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவர் வந்து ஆட்சி ஆகட்டும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவுரங்கசீப் வந்து அதை வந்து ஒத்துக்கவே இல்லை. அந்த வரலாறுமே சொல்கிறாங்க. சாந்தினி சவுக். ஸோ டெல்லியில் வந்து சாந்தினி சவுக்குன்றது ஒரு முக்கியமான ஏரியா, ரொம்ப ரொம்ப கூட்டங்கள் நிறைந்த ஒரு ஏரியா அது. ஸோ அதையுமே வந்து 5 முக்கிய நகரங்களில் வந்து இவங்க தான் வந்து ஷாஜகானோட மகள், அவங்க தான் வந்து நின்று பொறுப்பேற்று அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் சாந்தினி சவுக்குன்றாங்க. ஸோ அந்த ஜஹானாரா பேகம் அவங்களோட படங்களுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷாஜகான் மும்தாஜ் படங்களுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி வரலாறு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்கிட்டே இருக்குது. 1647 மார்ச் 29ஆம் தேதி தாராவின் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த போது ஜஹானாராவின் மெல்லிய பட்டு மேலாடையில் தீப்பற்றி அவளது தாடையிலும் பின்கழுத்திலும் தீக்காயங்கள் ஏற்பட்டனன்னு சொல்லிட்டு. ஸோ அவுரங்கசீப்புக்கும் அவங்க அண்ணன் தாராவுக்கும் வந்து நிறைய பிரச்சனையாச்சு அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுல. அதில் அவுரங்கசீப் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாரு. குடும்பத்துக்குள்ளே நிறையா பிரச்சனை வந்துச்சு. அந்த அண்ணன் இந்த தாரா அவரோட கல்யாணத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நெருப்பு காயம் போட்டுருச்சான். அதுக்காக வந்து ஷாஜகான் வந்து ரொம்ப 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 வருத்தப்பட்டார். அந்த முகத்தில் உள்ள காயத்தை வந்து எப்படியாச்சும் வந்து அதை நம்ம மகளை வந்து காப்பாற்றிடணும், அந்த காயத்தில் அழிச்சிடணும், பழையமாய் மகளை பார்க்கணுன்றதுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காரு, நிறைய தானதங்கம் பண்ணியிருக்காரு, நிறைய மருத்துவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து மகள் மேலே அப்பா ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு. மகளுமே வந்து தன்னோட அப்பாக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் அவருக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க. அதுவே கொஞ்சம் எமோஷனாக இருக்குது இந்த பகுதியே. லாஸ்ட்டில் வந்து அந்த மகளுக்கு தீக்காயம் பட்டனால அதை என்னெல்லாம் வந்து அப்பா சரி பண்ண ட்ரை பண்ணுறான்றதை வந்து இதை சொல்லி நிறைவு பண்ணுறாங்க. நான் அதையுமே சொல்லி இதை முடிக்கிறேன். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த 2 புத்தகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பகுதியை படித்து நான் நிறைவு பண்ணிடுறேன். 1644 மார்ச் 29ஆம் தேதி தாராவின் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த போது ஜஹானாராவின் மெல்லிய பட்டு மேலாடையில் தீப்பற்றி அவளது தாடையிலும் பின்கழுத்திலும் தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவளது அழகான முகம் சிதைந்து போனதை ஷாஜகானால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சிகிச்சை செய்ய பல நாட்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். ஆனாலும் இளவரசியின் சிதைந்த முகத்தை முன்பு போல் பொலிவுற செய்ய முடியவே இல்லை. 4 மாதங்கள் தொடர் சிகிச்சை நடந்தது. இந்த நாட்களில் தனது மகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தினமும் 1000 வெள்ளி நாணயங்களை ஏழைகளுக்கு தானம் அளித்ததோடு துறவிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து பிரார்த்தனையும் செய்து வந்தார் ஷாஜகான். பல நாட்கள் மகளின் அருகில் அமர்ந்து வேதனையோடு கண்ணீர் விட்டார் என்று சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து பொண்ணுனாவே வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கும். அதை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து நிறைய டைம் வந்து அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்திருக்காராம். அந்த மாதிரி வந்து நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஷாஜகான் மன்னர் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் என்னதான் மன்னராக இருந்தாலும், என்னதான் வந்து நாட்டுக்கே பெரிய அரசனாக இருந்தாலுமே வந்து அந்த மகள்னு வரும்போது அந்த ஒரு எமோஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான் போல். அதுவுமே சொல்கிறாங்க. பல நாட்கள் மகளின் அருகில் அமர்ந்து வேதனையோடு கண்ணீர் விட்டார் என்று சரித்திர குறிப்புகள்
பல நாட்கள் மகளின் அருகில் அமர்ந்து மகளின் வேதனையை பார்த்து அவரும் வேதனையோடு கண்ணீர் விட்டார் என்று சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன அப்படின்னு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 8 மாத தொடர் சிகிச்சை நடந்தது. ஈரானிய மருத்துவரின் முயற்சியால் அவள் குணமடைந்தாள் என்றும் ஆங்கிலேய மருத்துவர் ஒருவரின் உதவியால் ஜஹானாரா நலமடைந்தாள் என்றும் 2 வித தகவல்கள் கூறுகின்றன. ஸோ ஈரான் மருத்துவர் சரி பண்ணார், ஆங்கில மருத்துவர் சரி பண்ணாருன்னு சொல்லி 2 குறிப்புகள் இருக்குது. பட் எந்த குறிப்பு கரெக்டான குறிப்புன்னு தெரியல அப்படின்றாங்க. இரண்டையுமே உறுதி செய்யும் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அவள் நலமடைந்த சந்தோஷத்தில் 80,000 ரூபாய் தானத்துக்காக செலவிடப்பட்டது என்றும் மாமன்னர் தன் மகளுக்கு 139 அரிய வகை முத்துக்களையும் அரிய வைரம் ஒன்றையும் பரிசளித்தார் எனவும் கூறப்படுகிறது. இந்த தகவல்களோடு சூரத் துறைமுகத்தின் வரி வசூல் முழுவதும் அவளது வருவாயின் கீழ் கொண்டு வரப்பட்டது இன்னொரு துணை தகவலும் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த சூரத்தோட வருவாயை அவளுக்கு கீழே பண்ணிச்சு. ஏன்னா அவங்க நல்ல நிர்வாகம் பார்த்தாங்க, அரசு ஆணைகளை அவங்களே பிரிப்பிக்க ஆரம்பித்தாங்க, அரசருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறைய அரசுக்கு கவனம் கொண்டு அந்த வருவாயை நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. நஷ்டத்தில் இருந்த அரசை லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேலே அப்பாவுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. கல்யாணமே பண்ணிக்காமல் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. தன்னோட அண்ணன்ட்ட அப்பாவை குடும்பப்படுத்துறதுக்கு ரொம்ப கெஞ்சினாங்கன்ற வரலாறு தான் ஒரு மகள் அப்பாக்கான பாசத்துக்கான வரலாறு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மும்தாஜ் அவர்களோட இயற்பெயர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்று தாஜ்மஹாலை பார்க்க போகிறவர்களில் எத்தனை பேருக்கு மும்தாஜின் இயற்பெயர் அர்சுமந்த் பானு பேகம்? அவங்களுக்கு 13 குழந்தைகள் இருக்கான், 14 குழந்தைகள் பெற்றிருக்காங்க. அந்த 14 குழந்தைகள் நினைவாக தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 14 குழந்தைகள் நினைவாக தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு தாயோட நினைவு சின்னமாக தான் பார்க்கணும், காதல் நினைவு சின்னமாக பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. 14 குழந்தைகளுக்கு தாயாக இருந்திருக்காங்க. அவங்களோட இயற்பெயர் அர்சுமத் பானு பேகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்பாக்காக மகள் ஒரு பாச போராட்டம் சொல்லலாம் இந்த ஒரு பகுதி, ஷாஜகானுடைய மகள். ஸோ அடுத்து இது ஒரு விதியால் எழுதப்பட்ட இருவர் வாழ்க்கைன்னு சொல்லி அவுரங்கசீப் ஜெபுனிஷா அந்த அப்பா பையனை பற்றி அடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதையுமே நம்ம அடுத்தடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த இந்த புத்தகம். நன்றி.